இத்தனை கஷ்டத்துக்கு அப்புறம் நலன் தமயந்தி மீண்டும் சேர்ந்தாங்களா தெரியுமா? இந்த கதையின் முடிவு நீங்க நினைப்பதை காட்டிலும் அதிர்ச்சியா இருக்கும். நலன் இல்லாமல் காட்டுல ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருந்த தமயந்தி கடைசியில ஒரு அரண்மனையில பணிப்பெண்ணா வேலை பார்க்கிற நிலைமைக்கு வர்றா. அந்த நேரத்துல அதே அரண்மனைக்கு வந்த அவளோட அப்பா அவளை அடையாளம் கண்டுபிடிச்சு அவளை மீண்டும் தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் காட்டுல அலையிட்டு இருந்த நலன் காப்பாத்துங்கன்னு ஒரு குரல் கேட்டு ஓடுறான். பார்த்தா ஒரு பாம்பு தீயில சிக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அந்த பாம்பு கார்கோடகன். நலன் அதை காப்பாத்துறான். ஆனா அடுத்த நொடியே அந்த பாம்பு நலனையே கடிக்குது. ஒரே கணத்தில் அழகான ராஜா ஒரு வயசான கிழவனா மாறிடுறான். அந்த பாம்பு சொல்றது, உருவம் மாறினதால யாரும் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு மந்திர உடையும் கொடுக்குது. அதுக்கப்புறம் நலன் அயோத்தி நாட்டுல ஒரு தேரோட்டியா வாழ ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் தமயந்தி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறா. மறுபடியும் ஒரு சுயம்வரம் ஏற்பாடு பண்ணுறா. அதுல தேரோட்டியா வந்த நலன் சரியான நேரத்துல அந்த மந்திர உடைய போட்டுட்டு மீண்டும் பழைய உருவத்துக்கு மாறி தமயந்தியுடன் ஒன்று சேருறான். அதுக்கப்புறம் புட்கரனை தோற்கடிச்சு மறுபடியும் தன்னோட நாட்டை கைப்பற்றுறான். கடைசியில சனி பகவான் காட்சி தந்து வரம் கேட்க நலன் என்ன கேட்டான் தெரியுமா? இந்த கதையை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி தசை பாதிப்பு நீங்கி விடிவு பிறக்கணும்னு வரம் கேட்கிறான்.